உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம். நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பறவைகள் சரணாலயம் உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம். இது அமைந்துள்ள பகுதி இது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்துக்கு உட்பட்ட உதயமார்த்தாண்டபுரம் ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. இது தற்போது முத்துப்பேட்டை தாலுகா என விரிவுபடுத்தப்பட்டு உதயமார்த்தாண்டபுரம் ஊராட்சியிலேயே இது இருக்கிறது. இந்த உதயமார்த்தாண்டபுரம் ஊராட்சியில் பறவைகள் சரணாலயமானது 44 ஹெக்டர் பரப்பளவு கொண்டது. 1998ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1999ஆம் ஆண்டு இது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வனத்துறையிடம் அறிவிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டதாக தகவல். 8/4/2022ஆம் ஆண்டு உலக தரம் உள்ள ராம்சார் அங்கீகாரம் இந்த பறவை சரணாலயத்திற்கு கிடைக்கப்பெற்றது. மாவட்ட தலைநகரான திருவாரூரிலிருந்து இந்த பறவை சரணாலயத்திற்கு உள்ள தூரம் 48 கிலோமீட்டர். திருத்துறைப்பூண்டியிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தஞ்சாவூரிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த சரணாலயத்தில் 2 வாட்ச் டவர்ஸ் பொதுமக்கள் அதன் மீது ஏறி பறவைகளையும் அந்த காட்டையும் பார்வையிடுவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் போதுமான வசதி இதில் செய்து தராமலே உள்ளதாகவே அறிகிறோம். இந்த பறவைகள் சரணாலயம் அருகில் தில்லைவிளாகம் ரயில் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. காரைக்குடியிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் தில்லைவிளாகம் ரயில்வே நிலையம் அமையப்பட்டுள்ளது. இந்த சரணாலயத்தில் டிசம்பர் ஜனவரி காலங்களில் வடகிழக்கு பருவமழை காலங்களில் பறவைகள் இங்கு அதிக அளவில் வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாததாலும் இரவு நேரங்களில் பறவைகள் வந்து தங்குவதாலும் இங்கு பார்வையாளர்கள் அதிக அளவில் வருவது குறைவாகவே உள்ளது. இந்த சரணாலயத்தை சுற்றி பார்ப்பதற்கு பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. பேவர்கள் மூலம் பாதி சரி செய்யப்படாமலேயே இருப்பது. இந்த காணொளி முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இதுபோல் இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இதுபோல் பல வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.